அந்த சீசன் போகுதுன்னு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. யாருக்குமே எமோஷனலாக எந்த கண்டஸ்டன்ட் கூட கனெக்ட் இல்லைன்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ அகெயின் பாரு எதுக்குறவங்க ஒரு ஃபேன்ஸு, பாரு கூட ஒத்து போகிறவங்க ஒரு ஃபேன்ஸு. அப்போ பாரு எதுக்குற இடத்துல அந்த வீட்டுக்குள்ளேயே அது நிறைய இருக்குன்னா, வைல்ட் கண்டஸ்ட்டாக வர திவ்யாவும் பிரஜனுமே பாரு எதுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. திவ்யாவுக்கு ஆல்ரெடி பிஆர் இருக்குது. அவங்களுக்கு தன்னை அர்ச்சனாவாக காட்டிக்கணுன்றதுல தெளிவாக இருக்காங்க. ட்விட்டர்லேயே சோஷியல் மீடியாவில் அவங்க அர்ச்சனா கீழே தான் அவங்க ஃபோட்டோ போட்டிருக்காங்களாமே. ஏங்க அர்ச்சனா ஒரு குரூப்பை எதிர்த்து விளையாடினாங்க, புரியுதா? இல்லை அர்ச்சனா எதிர்த்து ஒரு குரூப் இருந்தது. இங்கே நீங்கள் வைல்டு கார்டாக போகிறதுக்கு முன்னாடியே 2 பிரிஞ்சிருக்கு. பாருது ஒன்று, குரூப்பிசம் ஒன்றுன்னு. அப்போ நடுவில் போகிற நீங்கள் ஒரு ஸ்டாண்டாக எடுக்கணுமே தவிர இந்த சைடும் அந்த சைடும் சாயக்கூடாது. நீங்கள் பார்வை எதிர்த்து விளையாடுங்க, குரூப்பிசமே எதிர்த்து ஆடுங்க. ஆனால் பார்வை மட்டும் எதிர்த்து ஆடுறீங்கன்னா திருப்பி நீங்கள் அந்த குரூப்பிசம் தான் சேர்றீங்க. இன்றைக்கி அந்த ஜெயில் டாஸ்க் விஷயத்தில் உள்ளே போகிறது எஃப்ஜேவும் யார் சாண்ட்ராவும் போகிறாங்கன்னா, அவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு மஸ்கிட்டோ வேணுமா, மழை வந்தால் தண்ணி வருமா, நைட்டில் வந்து அவங்க சேஃபாக இருக்க முடியுமா அப்படின்னு 10 வாட்டி போய் சாண்ட்ராவையும் எஃப்ஜேவையும் அப்படியே பொத்தி பாதுகாக்கிறாங்க. ஓகேவா? எஃப்ஜேலாம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் மழை வந்தால் தண்ணி வரும் பிக் பாஸ், அதுக்கு எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். ஏன்டா இவ்வளோ வாரம் 3 வாரம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்களே, அவங்கெல்லாம் எதுவும் கேட்கலையே, உனக்கு மட்டும் வந்துட்டு மழை வந்தால் வந்து சிமெண்ட் தர போட்டு கொடுத்து மேலே கொடை பிடிக்க 4 ஆளாக வைப்பாங்க. அப்போ நீ செல்ல புள்ளன்னு ப்ரூஃப் பண்ணுற, எழுந்து நின்று ஓகேவா? அப்புறம் ஒரு இடத்துல பிக் பாஸே கலாய்க்கிறார். ஃபேன் ஏதாவது வேணுமா, நீங்கள் நல்லா ஆடினீங்கன்னா வெளியே ஃபேன்ஸ் வருவாங்க அப்படின்னு லைவ்ல சொல்லி மொக்க வாங்கினார் எஃப்ஜே. இதெல்லாம் வெளில வர மாட்டேது. அதே மாதிரி ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்கிற இடத்துல சபரியும் மொக்க வாங்கினார். இவங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் இவங்க ஏன் பாரு சொன்னாங்கன்னா, ஒன்று பாரு இப்படியே இருந்துடணும், நிறைய கண்டென்ட் பாரு கிட்டேருந்து வருது, சண்டை போட்டாலும் வருது, அவள் எங்கே பேசினாலும் ப்ரொமோவில் வரா அப்படின்றத பிரியங்கா போய் உடைச்சதுனால ஒன்று பாரு வந்து ஆஃப் பண்ணணும், இல்லை பாரு வந்து அகெயின்ஸ்டாக பண்ணால் நெகட்டிவாக பண்ணிடுவோம். அப்போ ஆஃப் பண்ணணும்னா நீ இப்படியே இருப்பாருன்னு சொன்னால் பாருவை சைலண்ட் ஆக்கிட்டு இவங்க கண்டென்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இன்னொன்று இருக்குது. இல்லை நம்ம பாரு எதிர்த்தே தான் ஆட போகிறேன் அப்படிங்கிறது பர்சனல் வெஞ்சன்ஸில் போகும். அந்த கேம் ஹெல்த்தியாக ஆகாது. உங்களுக்கு பிக் பாஸ்க்கு ஒரு சேலஞ்ச் நான் திருப்பி சொல்கிறேன். இன்டெரக்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வாரத்தில் சீக்ரெட் டாஸ்க்கை போட்டு பிக் பாஸ் சொன்ன சீக்ரெட் டாஸ்க்கை குறும்படமாக போட்டு உடச்சி சாண்ட்ராக்கு பெரிய கிளாப்ஸ் வந்துச்சு, செம்மையாக இருந்தது, அவங்க டாஸ்க்குக்காக தான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறும்படம் போட்டது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியாது. குறும்படம் நீங்கள் போட்டது உண்மைன்னா அது நீங்கள் சாண்ட்ராக்கு ஃபேராக இருக்கணும்னு நினச்சி பண்ணீங்கன்னா, சாண்ட்ராக்கு நெகட்டிவாக போகக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் பண்ணீங்கன்னா, அப்போ அந்த தைரியம் உங்களுக்கு இருந்தால் பாருக்குமே அப்படி ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து அவங்க வந்து வீடு ஃபுல்லாக இவன் விஷச்செடின்னு சொல்கிறான்ல அவன் பிரஜனை, அப்படி ஒரு பொண்ணுக்கு விஷம் வச்சிருவான்னு சொல்கிறான்ல பச்சையா, ரைட்டா? இவன் வந்து 2 பொண்ணுங்க இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறேன். இவன் ஒரு நல்ல அண்ணனாக இருக்க வேணாம், ஒரு நல்ல மனுஷனாக ஒரு பொண்ணு பர்சனலாக அட்டாக் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்தில் விஷம் வச்சுட்டேன்னு சொல்கிற இவனுக்கு அவ்வளோ அந்த பொண்ணை பார்த்தா பிடிக்கல, அந்த பொண்ணு வீட்டில் இருக்கிறது இவனுக்கு பிடிக்கல அப்படின்னும் போது இவ்வளோ அவ்வளோ கௌரவம் பார்க்குறவர் பொண்டாட்டி கூட சேர்ந்து வந்து கேம் ஆட வேணாம். ஒன்றும் யாராவது ஒருத்தராக வந்திருக்கலாம், 2 பேர் சேர்ந்து வந்து தான் அந்த பொண்ணை அட்டாக் பண்ணணும்னு ஒன்று டிசைட் பண்ணுறீங்கன்னா சாண்ட்ரா டாஸ்க்குக்காக பண்ணுறாங்க. நீ வந்துட்டு உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக அமித்துக்கும் வந்துட்டு த்ரெட்டன் பண்ணுற, அப்போ வந்து துஷாருக்கும் த்ரெட்டன் பண்ணுற. ஏதோ ஒரு இடத்துல அவங்க யாரும்